என் பேர் டி அமுதா. நான் 5Dல படிக்கிறேன். சைலன்ஸ். இப்போ நீங்க சைலண்டா இருக்க போறீங்களா இல்லையா? நான் பெரியவளானா ஒரு டான்சர் ஆக போறேன். இல்ல ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆக போறேன். நாசால வேலை பண்ண போறேன். வேர்ல்ட் ஃபேமஸ் ஆக போறேன். என் அப்பா பேர் திருச்செல்வன். நேத்திக்கு டோட்டல் எஸ்எம் எவ்வளவு? 370 சார். ஏ சார் ட்ராப் இன் ப்ரொடக்ஷன். வெண்டர் சைடில் டேப்பிங் மிஷின் பிரேக் டவுன் சார். பிரேக் டவுன் MTBF கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? ரிப்போர்ட் இன்னைக்கு என் டேபிளில் வேணும். அப்பா ஒரு ரைட்டர், இன்ஜினியர், கோவக்காரன். ஆரம்பிச்சு எழுத்தாளர் இந்திரா தானே? உட்காருங்க சார். இல்லை பரவாயில்ல. ஓகே ஓகே சார் உங்கள் புக் எல்லாம் படிச்சிருக்கேன். நீங்கள் நிற்கும் போது நான் உட்காரக்கூடாது. உட்காருங்க சார். டிக்கெட் வாங்கியிருக்கேல, உட்காரியா? உட்காரு சார். உங்கள் பரம விசிறி சார். உட்காருங்க சார். ரொம்ப பெருமையாக இருக்கும். உட்காருங்க சார். டேய், என்னென்ன 2 கால் இல்லாத சவளை புள்ளன்னு நினைக்கிறியா? இல்லை காரின்னு தெரியுதா? வாயை பத்துட்டு உட்காரியா? நிறைய கதை எழுதுவாரு, கட்டுரை எழுதுவாரு. எதுக்கோ இந்திரா அம்மா பேர்ல எழுதுறாரு. ஏன்னு கேட்கணும். அம்மா பேர் இந்திரா. எனக்கு தெரிஞ்ச அப்பாவை பார்த்து பயப்படாத ஒரே ஆள் அம்மா தான். பெஸ்ட் அம்மா அந்த வேர்ட். இதெல்லாம் யாரடி உன் மாமியார் எடுத்து வைப்பாங்க? ச்சே, பேடம்மா தொட்டி மாதிரி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. அம்மா டிவி தொகுப்பால கலையில இருந்தா தமிழ்நாட்டுல எல்லாரும் எங்க அம்மா சொல்ற வணக்கம் தான் கேட்கணும். செயற்கை கோளில் ஒரு துயில் எழுப்பல். வணக்கம். ஆனா எங்களுக்கு வணக்கம்லாம் கிடையாது, ஒரே திட்டு தான். தலைமுடிய பிச்சு விட்டுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்படியே முடிய வெட்டிடுவேன். அம்மா பட்டன் போடுங்க. பாரு இந்த அழுக்கன. பாத்ரூம் போயிட்டு பேண்ட்டுக்கு சிப்பு போடவே மாட்டான். இப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெட்டிடுவாங்க. மொட்டையா தான் போணும். எனக்கு 2 தம்பிங்க. ஃபர்ஸ்ட் வினியல். அவன் கூட தான் எப்போ பார்த்தாலும் சண்டை. சில சமயம் காரணம் எல்லாமே சண்டை போடுவோம். அடிக்கடி தலையில கொட்டுவேன். சாரிடா மனுஷிட்ட அப்பாக்கு சொல்லிடா. சாரி. சின்னவன் அகில. அப்பா அமுதா வினய் அடிட்ட ரத்தம் கொட்டது. தாத்தா இருக்கட்டும். அம்மாவோட அப்பா பேரு டி கணேசன், ரிட்டையர்ட் தாசில்தார். தாத்தா என்ன தேடுறீங்க? மூக்கு கண்ணாடியை காணமா? தாத்தாக்கு உலகத்துல எல்லாத்த பத்தி ஒரு கருத்து உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பதில் உண்டு. எல்லாம் தெரியும், தன் கண்ணாடி எங்க இருக்குன்னு மட்டும் தெரியாது. எங்கன மிஞ்சுது? இது கமலி அத்தை, அப்பாவோட அக்கா. இவங்க தான் அப்பா வளர்த்தாங்க. GK மாமா. இது ஆனந்தி. இவனை கண்டா எனக்கு பிடிக்காது, மொட்டை பிரதீப். தம்பி இங்க. அத்தை இப்படி வந்தாலே ப்ராப்ளம். காஃபி சாப்பிடுறீங்களா நீ? அதையும் சேர்த்து எனக்கு கொடு. என்னடா அது? கதையில என்ன பத்தி இப்படி எழுதுறது? ஊரை பத்தி எழுது, உலகத்தை பத்தி எழுது. உன்னை வளர்த்த அக்காவை பத்தி இப்படி எழுதுறது? உண்மையா எழுதிருக்கேனா பொய்யா எழுதிருக்கேனா? எழுதுனதெல்லாம் உண்மைதான். நீங்க சும்மா இருங்க GK. நல்லதா எழுதேன்டா. அப்போ பொய் தான் சொல்லணும். வெயில் காலம். இதுதான் என் வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனை. தமிழ் டீச்சர், என் ஹிட்லர், என் சந்தோஷத்துக்கு எல்லாம் முட்டுக்கட்டேன். டிக்டேஷன் எது சொன்னா இதைத்தான் எழுதுவியா? என் அமுதா குட்டிக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. யார் பேட்டை ஈர செஞ்சது? ஆமா, 3 பேரும் இல்லனா? அப்பாவா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்பா நான் சொல்றேன். பாத்ரூம் போணும். போயே. எனக்கு வார்த்தை சொல்றல. ஐயோ. ஏய், ஓடாத, இங்க வா. மூணு வேற. இந்த புடி. அகில், எங்க போற? இங்க வா. சீக்கிரம் குளிச்சிட்டு வா. ஹலோ. அவர் வெளியூருக்கு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டாரு. ஏனுங்களா? காஃபி காஃபி. அவர் வைஃபுக்கு உடம்பு சரியில்லை. மனநோயாளி. போக மாட்டாரு. ஆமா, சரி. காலங்காத்தால யாரோட பொண்ணு? ஜீவன், ஒரு நிமிஷம் இருங்க. சக்கரை போடல. முதல்ல எழுந்திருங்க. நான் போட்டுக்கிறேம்மா. நான் உங்களை வர சொன்னேன். என்ன நம்பி ஏன் வர? உன்னை நம்பி தானே நீ வரணும். உன் அறிவு உன் திறமையை நம்பி இல்ல நீ வரணும். உனக்கு உண்மையிலே நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்களை எப்படியா வரும்? ஜீவன் போன்ல. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இன்னொரு முறை சொன்னா தொலைச்சிடுவேன்.
ஹலோ ஜீவன், உங்களை அடுத்தது எங்க பார்த்தாலும் சரி உதைக்காம விடுறதில்ல. ஓடியா ஓடியா 50 ரூபா பிறந்த நாளைக்கு. அப்பாக்கு திருவிட, அம்மாக்கு திருவிட, பிடிச்சத வாங்கிக்க போ. என்ன வேணா வாங்கிக்கலாமா? என்ன வேணா வாங்கிக்க. ஒன்பதாவது பிறந்த நாள். இன்னைக்கு அமுதா கிட்ட உண்மையை சொல்றதுன்னு முடிவு செஞ்சிருக்கோம். சாயந்தரம் எனக்கு தைரியம் இல்ல. அம்மு என்ன வேண்டிக்கிட்ட? சாமிக்கு நல்ல சோப் போட்டியா? செம்ம சோப்பு. தமிழ் டீச்சரை வேற செக்ஷன் மாத்த சொல்லி வேண்டிக்கிட்டேன். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீங்க கூட்டிட்டு போங்க, நான் வரல. வாடி. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலாமா? ஐயோ கதையா? வேண்டாப்பா, நான் குழந்தைப்பா, கிட்ட கதைக்கு முடிவெல்லாம் கேட்காதீங்க. இல்ல கதை இல்ல, அமுதா சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்றேன். எனக்கு 9 வயசாச்சு. இந்த வயசுல பொறுப்பில்லாம தெரிஞ்சா டீச்சர் எடுத்து பேசினா, அம்மா மனசுக்குள்ள திட்டினா, கணக்கு மார்க் அழிச்சு வச்சா. நீ எங்க பொண்ணு இல்ல. நான் இந்த மாதிரி செஞ்சா நான் உங்க பொண்ணு இல்லப்பா. என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவீங்க. அமுதா சொல்றது கேளு, நீ எங்க பொண்ணு இல்ல. இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம தெரிஞ்சா நான் உங்க பொண்ணு இல்லப்பா. நீ எனக்கும் இந்திராக்கும் பிறந்த குழந்தை இல்ல. நீ எனக்கும் இந்திராக்கும் பிறந்த குழந்தை இல்ல. உன்னை நாங்க, நீ சின்ன குழந்தை இருக்கும்போது உன்னை நாங்க தத்தெடுத்தோம். இங்க வா. உன் மேல உயிரை வச்சிருக்கோம். அகிலன், வினயன், அவங்க இந்திராக்கும் எனக்கும் பிறந்தவங்க. அமுதாக்கு என்னாச்சு? இந்திரா, அவளுக்கு உடம்பு கிடமை சரியில்லையா? ஏன் பிள்ளை என்னமா மாதிரி இருக்கு? அகில் வினய் எங்க? அது கிடக்கட்டும், அவங்க கீழே விளையாட்டு இருக்காங்க. அமுதாக்கு என்ன? சொல்லிட்டோம்ப்பா. இதை விட பைத்தியக்காரத்தன் இருக்கவே முடியாது. என்ன அவசரம் இப்போ? இப்ப என்ன குடிமொழி போச்சுன்னு அந்த என்னைக்காவது பிள்ளை ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். அதுக்கு இன்னைக்கு என்ன அவசரம்? எப்போ சொல்லணுங்கிறீங்க? 80 வயசுல. அதில்ல திரு, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு தான் நான் கவலைப்படுறேன். கணேசன், போய் சொல்லி வளர்க்க சொல்றீங்களா? என்னத்தை சொல்றது? என்னமோ பண்ணிட்டு போங்க. அமுதா அவளா தெரிஞ்சுக்கிறத விட, வேற யாரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட நம்ம 2 பேரும் சொல்லி தெரிஞ்சுக்கிறது மேல். கவலைப்படாத. கவலைப்படாத. கவலைப்பட்ட நீ ரொம்ப அழகா தெரியுற. அகிலும் வினயும் என்ன போல இல்லையாம்மா? இல்ல, அவங்க எனக்கு பிறந்தவங்க. நான் உன்ன மாதிரி இருக்கேன், நீ ஏமா போய் சொன்ன? நீ என் மாதிரி தானடி இருக்க. இல்ல, கையை பாரு, நான் உன்ன மாதிரி செவப்பில்லை. இதை பார், புரியுதோ இல்லையோ இதை நீ கேட்டுதான் ஆகணும். எதுவும் மாறல. அப்பாவோட அன்பு, என்னோட அன்பு, அகில் வினய், எதுவும் மாறல. உங்ககிட்ட சொல்லிட்டியாம்மா? இல்ல. சொல்லாதம்மா, அடிப்பான்.
யாரும் ஒன்று அடிக்க மாட்டாங்கடி. குப்பை தொட்டியில் இருந்தேனாம்மா. என் அப்பா அம்மா யாரு? நாங்க தாண்டி. அனுப்பிச்சிடுவீங்களா? பைத்தியம் பாரு, உன்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் முக்கியம்னு அப்பாவும் நானும் நினைச்சோம். அதனால தான் சொன்னோம். ஏமா சொன்னேன், அப்புறமா சொல்லிருக்கலாம்ல. டீச்சர், டி அமுதா இந்த கிளாஸ் தானே? நீங்க? அவங்க தாத்தா. அமுதா எங்க? அதையே தான் நானும் கேட்கணும். எங்க அவ? கிளாஸ்க்கே வரலையா? சித்ரா, அமுதா எங்க? கிளாஸ்ல என்ன நடந்துச்சு? எங்க வா? வாயில் எடுக்க வர மாதிரி பண்ணினா, அதான் பாத்ரூம் போக சொன்னேன். திரும்பி வரவே இல்ல. வீட்ல ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க யாராவது திட்டுனீங்களா? அது வேற விஷயம். இருந்தாலும் நீங்க இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல. நான் போலீஸ் வரைக்கும் போறேன். கமிஷனர் எங்க இருக்காரு தான். போலீஸ் கமிஷனரோட பொண்ணே இங்க தான் படிக்குது. இப்படி எல்லாம் சொல்லி எங்களை மிரட்டாதீங்க மிஸ்டர் கணேசன். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? ஒருவேளை ஃப்ரெண்டோட போயிருக்கலாம். யாராவது தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க வந்து கூப்பிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இன்னைக்கு அமுதா கிளாஸ்ல ஏதாவது சொன்னாலா? இல்லையே, அவ ரொம்ப குவாய்ட்டா இருந்தா. யாரோடுமே பேசல. நோட்ஸ் எடுத்துக்கலாம் டீச்சர் 2 முறை திட்டினாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லை அனுப்பிச்சிட்டாங்க. வாயில எடுத்துட்டா. அமுதா, அமுதா, அமுதா அக்கா இங்க வந்தாடா. அமுதா வந்ததா இல்லையே. அமுதா அக்கா இங்க இருக்கா. அமுதா உள்ள இருக்கா? அமுதா அக்கா இங்க இருக்கா. அமுதா நீங்க பாத்தீங்களா? என்னாச்சு? அமுதா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? நான் சொல்ல வேணாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டா தானே. சைக்காலஜி மெடிசன் அது படிச்சுட்டு சொல்லிருக்க கூடாதோ? தெரிய எங்க? தேடிட்டு இருக்காரு. அமுதா, நீங்க கொடுங்க. பெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கா. அமுதா, அமுதா, அமுதா குட்டி, நீ எதுக்கு வீட்டு விட்டு? சரி, உனக்கு ஒன்றும் ஆகலையே. நான் வரேன்டி, நீ பயப்படாத. உடனே கிளம்பி வரேன். போலீஸ் கிட்ட போன் கொடு. சார், நாங்க உடனே புறப்பட்டு வரோம். நாங்க வர வரைக்கும் கொஞ்சம் கூட இருங்க ப்ளீஸ். அமுதாவை பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கேட்டு மிரட்டி பயமுடுத்தாதீங்க. அவளை அரவணைச்சு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்துங்க. மற்றதை வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஜிகே, நாங்கள் என்னைக்காவது உங்கள் பையனையோ பொண்ணையோ எப்படி வளர்க்குறதுன்னு அறிவுரை சொல்லியிருக்கோமா? இல்லைல்ல. பாருடா, இவர் உங்க அக்கா புருஷன், ஒரு கம்பெனிக்கு எம்டி. எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ ஓம் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு கடன் பட்டிருக்கோம். இந்த ஃப்ரீ அட்வைஸ் தான் வேண்டாம். இப்போ ஏன் அழற? அதான் அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல. எனக்கு அழுக வருது, நான் அழுதுட்டு போறேன். உங்களுக்கு என்ன குறைஞ்சு போச்சு? பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரியா வளர்க்கலையா அவள? சரியா தானே வளர்த்தேன்.
இன்னைக்கு நான் உங்க கூட படுத்துக்கலாமா? அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா ஏமா எங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க? அப்படிதாண்டி பேச மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பெரிய இவளா நீ? உனக்கு என்னடி குறைச்சல் இந்த வீட்ல? நான் என்ன செய்யல உனக்கு? சாரி. சாரி தூக்கி குப்பையில போடு. சொன்னேன்லப்பா திட்டுவாங்கன்னு. அழாதடி. எங்களெல்லாம் அழ வச்சது போதும். யார பத்தியாவது அக்கறை இருக்கா உனக்கு? உன்னை பத்தி மட்டும்தான். செல்ஃபிஷ். இப்படி அடி நான் உன்னை வளர்த்திருக்கேன். உயிரே போயிடுச்சு தெரியுமா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? அம்மா சாரிம்மா. அம்மா 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 சாரிம்மா. சாரிம்மா. அம்மா சாரிம்மா. ப்ளீஸ்மா அழாதீங்கம்மா. ப்ளீஸ். சாரிம்மா. சாரி. சரி விடு. இன்னும் கோவமா இருக்கீங்க? இல்ல கோவம் இல்ல. இதெல்லாம் எடுத்து வைக்கணும். நிஜமா போச்சா? காட் ப்ராமிஸ்? ஏய் நீங்க என்ன எல்லாம் சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்கீங்க? நாளைக்கு குமுதம் ஆனந்த விகடன் இந்த கதையை எழுதினீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தொலைச்சிடுவேன். எப்படி கண்டுபிடிச்ச? ஏய் சாமி நல்லா கும்பிட்டு கேட்கணும். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன். சகல சௌபாகிய சமிருத்திரஸ்து. குழந்தை ஆர்த்தி எடுத்துக்கோ. தீர்க்க சௌமங்கல்யாவாப்திரஸ்து. சகல வித்யாபாரங்க தத்துவ சித்திரஸ்து. பழைய பேப்பர் விலைக்கு போட்டு என்ன வாங்கிட்டேங்கன்னு வினயா சொல்றான். ஐயோ நான் இல்ல, தாத்தா தான் சொன்னாரு. டேய் என்ன மாட்டி விட்டுறாதடா. சாப்பிடா பொட்டவாய். காசு கொடுத்து வாங்குனீங்களாப்பா? உனக்கு விலையேதுடா கண்ணு. உன்னை நாங்க தத்தெடுத்து வளர்த்தோம். யார்கிட்ட இருந்து? அவன் நிஜ அம்மா கிட்ட இருந்து. அவங்க எங்க? தெரியாது. உன்னை கொடுத்துட்டு போயிட்டாங்க ராமேஸ்வரத்துல. அப்பா அந்த அலுரா. போயிட்டாங்க. பேர் என்ன? எப்படி இருப்பாங்க? என்ன தத்து எடுத்தீங்க? நாங்க ஒன்னும் தத்தெடுக்கல. நீதான் எங்களை தத்தெடுத்த. என்ன ஏன்பா விட்டுட்டு போயிட்டாங்க? எனக்காக, எங்க எல்லாருக்காகவும்.
அதை எடுக்காத, அதை எந்த குடுடா, குடுதே. அதை படிக்காத, அதை படிக்காத. ஐ, எல்லாமே அமுதா தி கிரேட்டோட போட்டோஸ். ஐ, சின்ன வயசுல இருந்து எல்லாம். டேய், குடுடா. வெக்காக. எந்தம்மா? ஒன்னிஜமாவா? அது படிக்காத. அது ஏன் டைரி? ஏன் என்ன விட்டுட்டு போயிட்டேங்க? போயிட்டாங்க. பாத்ரூம் வந்தது போயிட்டாங்க. டேய், குடு. அம்மா சொன்னல. அம்மா, அமுதா வினே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வினய் வந்து தலைமுடி உரிச்சு இருக்கல. அமுதா வந்து கை கடிக்குறா. அமுதா, வினய். ஏய், என்ன சண்டை ரெண்டு பேருக்கும்? இது நான் இல்லம்மா. அவன் தான் ஆரம்பிச்சான். என்ன அடிக்கிறீங்க? அமுதா தான் முதல்ல. யாரு ஆரம்பிச்சது? அவதான். ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீங்களே? தாத்தா, தாத்தா, என் அம்மா பேர் என்ன? நிஜம்மா பேர்? உங்க அம்மா பேரு ஷாமா. எம்டி ஷாமா. எம்டி ஷாமாவா? அவங்க ஊர் மாங்குளம். அவங்க அப்பா பேரு தேவநாதனும் தேவநேசனும் அப்படித்தான் ஏதோ ரெஜிஸ்டரில் எழுதினேன். நீங்கள் உங்களை பார்த்துருக்கீங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க? பார்த்துருக்கேன், ஆனால் ஞாபகம் இல்லையம்மா. ராமேஸ்வரத்தில் ஒரு ரெட் கிராஸ் கேம்ப் இருக்கு பாரு, அங்கே தான் ஒன்று பெற்றெடுத்தாங்க. என் தாத்தா விட்டுட்டு போயிட்டாங்க. ராமேஸ்வரம் எங்கே இருக்கு? ஏய், ஃபோன் எடுங்க. ஹலோ. ஏய், பிரதீப் வந்தானடா? வினய் தெரியாதம்மா. இல்ல இல்லையா நீ? என்ன என்னம்மா? வந்தா உடனே ஃபோன் பண்ண சொல்றேன். அமுதா, வினய், அமுதா எங்க? தெரியாதம்மா. தெரியாது. அமுதா எங்க? எனக்கு தெரியாது. வினயன், என்ன பார்த்து பேசு. அமுதா எங்க? தெரியாது. அமுதா எங்கன்னு தெரியாதா? சொல்லு, எங்க? அமுதாவும் பிரதீப்பும் பஸ் பிடிச்சி போயிருக்காங்க. எங்க? ராமேஸ்வரம். நிஜம் பேசுறியா? தாத்தா கிட்ட இருந்து ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் சொல்லி பணம் வாங்கி டிக்கெட் எடுத்து போயிருக்காங்க. கணேசன், நீங்க பணம் கொடுத்தீங்களா? அடுத்த ஸ்டாப்ல இறங்கி திரும்ப போயிடலாமா? திரும்ப போக பஸ் கிடைக்கலன்னா? பாத்ரூம் வருது, அவசரமா வருது. ஏதாவது பயங்கரமா நினச்சிக்கோ, போயிடும். போலீஸ்காரங்க பிடிச்சிடுவாங்களா? இப்போ எதுக்கு ராமேஸ்வரம் போகிறோம்? அங்கே யார் இருக்காங்க? என் அம்மா. உங்கள் அம்மா மெட்ராஸில் தான் இருக்காங்க. நேற்று கூட உங்களை டிவியில் பார்த்தேனே. அது என் அம்மா இல்லை, என் நிஜ அம்மா ராமேஸ்வரத்தில் இருக்காங்க. பேரு ஷாமா, எம்டி ஷாமா. ஆட்டோ. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஷாமா, மாங்குளம் கிராமம், ஸ்ரீலங்கன் அகதி. ஏப்ரல் 3, 1991 ஒரு பெண் குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறந்தது. 2.5 kgs. ஆனால் அவங்க இங்கே இல்லையே.
அவங்க எங்க இருப்பாங்க? அவங்களுக்காக நாங்க மெட்ராஸ்ல வந்திருக்கோம். அவங்க எங்க இருப்பாங்க யாருக்கு தெரியும்? நீங்க யாரு? உன் பேர் என்ன? உங்க அப்பா அம்மா பேர் என்ன? அடிக்காத கமல், சின்ன பையன் சொன்னா கேளு. ஏய், அடிக்காத. ஏன் இப்படி பண்ண நீ? சொன்னா கேட்க மாட்டியா? அடிக்கிறத நிறுத்து நீ ஃபர்ஸ்ட். நீங்க சும்மா இருங்க. என்னடா நீ? அமுதா, திருச்செல்வன் தானே? எப்படி இருக்கீங்க? என்ன ஞாபகம் இருக்கா? எங்க பொண்ணு அமுதா இங்க வந்திருக்கா. எங்க இருக்கா? அமுதாவா? ஆமா. ஓ, நீங்க தத்தெடுத்த பொண்ணா? நம்ம கேம்ப்ல போறந்த பொண்ணா? நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். என் அம்மா இங்க இல்லப்பா. இதுதான் உன் அம்மா, நான் தான் உன் அப்பா. என் அம்மா இங்கப்பா. 9 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். எங்க வேணாலும் இருக்கலாம். யாழ்ப்பாணத்துக்கே திரும்ப போயிருந்தா கூட உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. செத்து போயிட்டாங்களா? இது பாரு, உனக்கு உன் அம்மா தானே பார்க்கணும். நான் கூட்டு போறேன். நான் கூட்டு போறேன். ஐ ப்ராமிஸ்.